Welcome to Chandru Study Center. Time and work ஒரு question பார்க்கலாம் வாங்க. If 24 men can do a piece of work in 27 days, working 7 hours per day, in how many days can 14 men can do it working at the rate of 9 hours per day? கவனிங்க 24 பேர் ஒரு நாளைக்கு 7 hours ஒர்க் பண்றாங்க. அப்படி செய்யும்போது அந்த வேலையை 27 டேஸ்ல முடிக்கிறாங்க. 24 பேர் 7 hours per day ஒர்க் பண்ணாங்கன்னா 27 டேஸ்ல முடிக்கிறாங்க. அடுத்து என்ன கேட்குறாங்க, 14 பேர், அப்போ 14 பேர் ஒரு 9 hours per day ஒர்க் பண்ணால் எவ்வளோ நல்லா அந்த வேலையை முடிப்பாங்க. இதுதான் கொஸ்டின்ஸ் வாங்க போகலாம். ஸோ 24 பேர் இதுக்கு இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ 24 பேர் ஒரு நாளைக்கு 7 hours செஞ்சாங்கன்னா 27 டேஸில் முடிக்கிறாங்கன்னா அப்போ ஆட்கள் குறையிறார்கள். 24 14 ஆட்கள் குறையிறாங்க. அப்போ ஆட்கள் குறையும் போது கண்டிப்பாக நமக்கு நாட்கள் அதிகமாகும். அப்போ இது எதிர்மறையாக இருக்குது. ஸோ எதிர்மறையாக இருக்கும்போது நம்ம இந்த 24/14 அப்படியே இருக்கிற மாதிரி அப்படியே கீழே ஒரு பையை போட்டு இங்கே ஒரு மல்டிப்ளை போட்டு வேண்டிதான். அடுத்து இது முடிஞ்சு போச்சு. அடுத்து இதுக்கு வரேன். 7 hours ஒரு நாளைக்கு வேலை செஞ்சாங்கன்னா 27 டேஸ் ஆகுது. அதே 9 hours செஞ்சாங்கன்னா அப்போ டைமை அதிகப்படுத்தும் போது நாட்கள் குறையும். அப்போ டைமு அதிகமாகுது. 7 ஹவர்ஸ்ல இருந்து அந்த அம்புக்குறி மேல் நோக்கி ஏன் போறேன்னா ஹவர்ஸ் அதிகமாக வேலை செய்கிறாங்க, அதனால மேல் நோக்கி போகிறேன். 7 ஹவர்ஸ்லேருந்து 9 ஹவர்ஸா அதிகமாகும் போது ஒரு நாளைக்கு அதிகமாக செய்யும் பொழுது வேலையை நாட்கள் கண்டிப்பாக குறையும். அப்போ இதுவும் எதிர்மறையான குறியீடு இருக்கிறதுனால இந்த 7/9 அப்படியே போட்டுக்கிறேன். இங்கே நடுவில் ஒரு 7 நம்ம அப்படியே ஒரு கோடை போட்டு இங்கே ப்ராக்கெட் போட்டுக்கலாம். இதான் இது ப்ரொசீஜர், ஞாபகம் வச்சுங்க. 7/9 மல்டிப்ளை இந்த 27 அப்படியே போட்டுங்க. கேன்சல் பண்ணுங்க. 9 டேபிள் ஆச்சா 3 டைம்ஸ், இது 7 டேபிள் ஆச்சா 2 டைம்ஸ், இந்த 2 டேபிள் 24 ஆச்சா 12 டைம்ஸ், 12 × 3 36 டேஸ். எவ்வளோ நாள் தேவைப்படுது? 36 டேஸ் தேவைப்படுது. எங்கே இருக்கு? சியில் இருக்கு. சி இஸ் ஆன்சர். ஸோ வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.